ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இன்னைக்கு உருவாயிருக்குது. ஒரு குடும்பத்துக்கு குடும்ப அட்டைதாரர் எத்தனை குடும்ப அட்டைகள் ரேஷன் அட்டைகள் இருக்குதோ அதில் படி பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபா கடன் பண்ணி வச்சிருக்கு. இது ஒரு பெரிய மக்களை கடன்காரர்களா சீக்கிரம் தமிழ்நாடு திவால் ஆயிரும். அதாவது 30% வரைக்கும் கடன் இருக்கலாங்கிறாங்க. இப்போ இவங்க 28% வாங்கிட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துல மீதி 2ஐயும் வாங்கிடுவோம். அப்போ என்னன்னா தமிழ்நாடு திவாலான மாநிலமாக மாறும். கடன் வாங்குறதுல முதலிடம். ஆமாம், இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழர்களை சுரண்டி பிழைக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாமலே நம்மளையெல்லாம் கடனாளியாக இவங்க நடத்துறது எல்லாமே கடன் கிடையாது. இவங்க குடும்பம் நடத்துகிற தொழில் ஏதாவது கடனாளியாக இருக்கா? இவங்க ரெட் ஜெயின் மூவிஸு, இவங்க நடத்தக்கூடிய சாராய கம்பெனிகள், இவங்க நடத்தக்கூடிய தொழில்கள் 160க்கும் மேற்பட்ட தொழில்கள் பண்ணுறாங்க. ஏதாவது கடனில் திவாலாக இருக்குதா? எல்லாம் கொள்ளை லாபம். எல்லாத்துலேயுமே என்ன லாபம்? கொள்ளை லாபம். G2 வீட்டு மனை விற்பனைகள் கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கே தெரியல. அதுலேயுமே கொள்ளை லாபம் தான். கொள்ளை லாபம் தான். கொஞ்சம் நெஞ்ச லாபமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டுமே சம்பாதிக்கிறேன். என்ன வருமானம்? ரெட் ஜெயிண்ட் வேறு ஏதாவது அந்த படத்தை வேறு யாராவது ரிலீஸ் பண்ண முடியுமா? தியேட்டர் வேறு யாருக்காவது கிடைக்கும்? இல்லை ஏக போங்க சாராயம் வேறு எங்காவது இருந்து வாங்க முடியுமா? எல்லாம் ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு இவங்களுடைய சாராய ஆலைகள் தானே. கனிமொழி 50 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து எங்காவது டிரான்ஸ்ஃபர் ஆனாலே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு கேள்வி வரும். உடனே போய் கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டணும். அனைத்து துறையிலையும் ஊழல். நீ யாருமே எதிர்பார்க்காது இல்லை. கக்கூசில் ஊழலுங்க. ஒரு கக்கூசை பராமரிக்கிறதுக்கு 300 ரூபாங்கிறான். அதில் ஊழல். ரேஷன் கடை, உணவு தானியங்கள் எல்லாத்துலேயும் ஊழல். பொங்கல் பரிசு வழங்குவது எல்லாத்துலேயும் ஊழல் தானே. இவன் கம்பெனி எல்லாம் லாபத்தில் இயங்குது.